வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி. இந்த ஆண்டு தொடங்கி 4வது மாதத்தில் இருக்கின்றோம். 4வது மாதத்தில் நான் வாசித்த 4வது நாவல் கல்பட்டா நாராயணன் எழுதியிருக்கக்கூடிய சுமித்ரா அப்படின்ற நாவல். இந்த நாவலை மலையாளத்திலிருந்து KV சைலஜா தமிழாக்கம் செய்திருக்காங்க. மாதம் ஒரு நாவல் அப்படின்னு ஒரு வாசிப்பு திட்டத்தை நான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தேன். இதற்கு இடையில சில புத்தகங்களை, அதாவது கவிதைகளை, கதைகளை, கவிதை சார்ந்த புத்தகங்களை, சிறுகதைகளை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது போக ஒவ்வொரு மாதமும் முடிந்த வரையில் ஒரு நாவலையாவது நம்ம வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக அதை முடிந்தவரை காப்பாற்றிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த 4வது மாதத்தில் நான் வாசித்து முடித்த 4வது நாவலாக கல்பட்டா நாராயணனின் சுமித்ரா அப்படின்ற இந்த நாவல் வந்திருக்கு. இந்த நாவலை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும்னு வாசித்த அந்த நொடியில் வாசித்து முடித்த அந்த நொடியிலிருந்து தோணிக்கிட்டே இருக்கு. மரணத்தை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்மை சாராதவர்களாக இருக்கட்டும், மரணத்தை எல்லோரும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். மரணத்தை எதிர்கொண்டோரை நாம் ஏதாவது ஒரு வகையில் சந்திச்சு தான் ஆகணும். அந்த வகையில் இந்த கதையின் நாயகி சுமித்ரா இறந்து விடுகிறார். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த நாவல். என்னடா இது, இந்த நாவலுடைய முக்கியமான கருத்தையே நீங்கள் போட்டு உடைச்சிட்டீங்களே, அதான ஒரு திருப்பமாக இருக்கும், இதுக்கப்புறம் எதுக்கு அந்த நாவலை படிக்கலான்னு கேட்காதீங்க. இந்த நாவல் தொடக்கத்திலேயே சுமித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போனதுலேருந்து தான் முதல் அத்தியாயமே தொடங்கும். அதன் பிறகு அந்த பிரேதத்தை அந்த சுமித்ராவை பார்க்க வரக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த சுமித்ராவுக்கும் இருந்த உறவு என்ன, அது எப்படி இங்கே ஒரு நாவலாக மாறுது. அதே சமயத்தில் கல்பட்டா நாராயணன் ஒரு மலையாளத்தில் குறிப்பிடத்தக்க கவிஞர்களில் ஒருவர். அவருடைய இந்த நாவலில் மலையாளத்திலிருந்து இது தமிழுக்கு சைலஜா எழுதியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களும் அந்த கவிதை நடையில் எழுதியிருக்காங்க. சில வாக்கியங்களை நம்ம வாசித்து இது சாதாரண உரைநடைன்னு கடந்து போக முடியல. ஒரு கவித்துவமான பல திருப்பங்களை கொண்டிருக்கு. இந்த நாவலை நான் அன்னைக்கு வாசித்து முடித்தப்ப அதிகாலை மணி 3 தாண்டிருச்சு. என்னால் அந்த புத்தகத்தை வைக்க முடியல. படித்து முடிச்சுட்டு தான் வச்சேன். இன்ன வரைக்கும் சுமித்ரா, அதாவது நான் பார்க்காத அந்த சுமித்ரா, வெறும் வார்த்தைகளாலே இந்த நாவலில் எனக்கு அறிமுகமான சுமித்ரா எனக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள். எந்த புத்தகத்தை வாசித்தாலும் அந்த புத்தகத்தை குறித்து ஓரிரு வரிகளாவது எழுதுங்க. அல்லது உங்களை போல வாசிக்கின்ற நண்பர்களோடு நீங்கள் வாசித்த புத்தகங்கள் குறித்து பேசுங்க. அதிகம் பேச வேணாம். இப்போ நான் பேசணும் இல்லையா, ரொம்பவும் கொஞ்சமாக இந்த நாவல் குறித்து உங்ககிட்ட பேசியிருக்கேன். நாவலை வாசித்து முடித்த உடனே சுட உங்ககிட்ட பேசியிருக்கேன். பிறகு இது குறித்து ஒரு கட்டுரை, இந்த வாசிப்பு அனுபவம் எனக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்றத ஒரு வாசக பார்வையாக நான் ஒரு கட்டுரை எழுதுவேன். இப்படி செய்வதன் மூலமாக இந்த நாவலுடைய மனசில் பதிஞ்சிரும். முழுமையாக இந்த கதை நமக்கு நாளப்பின மறந்து போனாலும் கூட அது இருக்கக்கூடிய பல முக்கியமான அம்சங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அது என்றைக்குமே மறக்காது. அதனால தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன்ப்பா, நிறைய கதைகள் படிக்கிறேன்ப்பா, ஆனால் எதுவுமே மனசில் இருக்க மாட்டுது அப்படின்னா அது அந்த கதையின் குற்றம் மட்டுமல்ல, நாம் அதை சரியான முறையில் வாசிக்கலைன்றது ஒன்று, நம்ம வாசித்ததை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலைன்றது இன்னொன்று. நீங்களும் வாசித்த புத்தகங்களையோ கதைகளை குறித்து ஓரிரு வார்த்தைகள் எழுதுங்கள், எழுத முயற்சி பண்ணுங்க, அல்லது அதை குறித்து நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அப்புறம் பாருங்கள், அது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. இதே மாதிரி இன்னொரு புத்தகத்தை குறித்தும் இன்னொரு வாசிப்பு சம்பந்தமான ஒரு தகவலோடும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.